திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் வாய்ப்பு கிடைக்கின்ற போதெல்லாம் எவ்வாறு அநாகரிகமாக அருவருக்கத்தக்க வகையில் பேசுகிறார்கள் என்பதற்கு இன்னும் ஒரு சாட்சி மாநிலத்தினுடைய அமைச்சர் திரு பொன்முடி அவர்கள் ஒரு கூட்டத்திலே அநாகரிகமாக அருவருக்கத்தக்க வகையிலே, குறிப்பாக கோடிக்கணக்கான மக்கள் இந்த நாட்டில் அணிகின்ற மத சின்னங்களை எல்லாம் இழிவுபடுத்தி அதை திருப்பி சொல்றதுக்கு கூட யாராலையும் முடியாது, அந்த அளவுக்கு ஒரு மோசமான விஷயத்தை பேசியிருக்காரு. ஒரு சமூக நீதி பேசுகின்ற கட்சி, சமூக நீதியில திராவிட மாடல் ஆட்சி நடத்துறோம்னு சொல்லக்கூடிய ஒரு அரசாங்கம், அந்த மூத்த அமைச்சர், அவர் ஏதோ கட்சியில சாதாரண பொறுப்புல இருக்கக்கூடிய நபர் அல்ல, ஒரு முக்கிய அமைச்சர் இந்த அளவிற்கு அநாகரிகமாக பேசுகிறார் என்றால் அவருடைய கட்சி பொறுப்பினை மட்டும் பறித்து திராவிட முன்னேற்ற கழகம் ஏதோ நடவடிக்கை எடுத்தது போல இங்கு ஒரு தோற்றத்தை ஏற்படுத்த முயற்சி செய்கிறது. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை அந்த அமைச்சரை அமைச்சரவையிலிருந்து மாநிலத்தினுடைய முதலமைச்சர் நீக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கை முன்வைத்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பேச்சாளர்களாகட்டும் தலைவர்களாகட்டும் திருவள்ளுவரை பற்றி அதிகமாக பேசுகிறீர்கள், வள்ளுவருக்கு சிலை வைத்ததையெல்லாம் பெருமையாக சொல்கிறீர்கள், யாகாவராயினும் நாகாக்க என்று சொல்வதை மறந்துவிட்டு நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். 26 தேர்தல் என்பது உங்களுக்கு பாடம் சொல்கின்ற தேர்தலாக இருக்கும் எனும் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் தெரிவித்துக் கொள்கிறோம்.